السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மா நாளிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நமக்குரிய உரிமைகளை முழுமையாக பெற்று வாழ்வதோடு மற்றவர்களுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற கடமைகளையும் சரிவர நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆட்சி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி. மே மாதம் 1ஆம் தேதி என்றவுடன் உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஞாபகத்திற்கு வருவது மே தினம், அதாவது தொழிலாளர் தினம். இன்றைய தினத்திலே தொழிலாளர்களை குறித்து அவர்களின் சேவைகளை குறித்து ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் மே தினத்தின் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் தொழிலாளர்களை குறித்து அவர்களின் சேவைகளை குறித்து அவர்களின் உரிமைகளை குறித்தும் முதலாளிமார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்தும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். இந்திய திருநாட்டிலே, குறிப்பாக தமிழகத்திலே 1923ஆம் ஆண்டு சென்னையில் வாழ்ந்த சிங்காரவேலர் என்பவரால் தான் இந்த மே தினம் கொண்டாடப்படுகிறது. பல மாநிலங்களிலே, தமிழகம் உள்பட பல மாநிலங்களில் இன்றைக்கு அரசும் விடுமுறை அளிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வயிற்றை நிரப்புவதற்காக, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் உழைத்து சாப்பிட வேண்டும். உழைத்து சம்பாதித்துதான் நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் மிக தெளிவாக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு நாம் சில செல்வந்தர்களை பார்க்கின்றோம்.
முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்களை வாடகைக்கு விட்டு வரக்கூடிய வருமானத்தை வைத்து வேர்வை சிந்தாமல் பசியை உணராமல் அவர்கள் உல்லாசமாக வாழ்ந்து வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இஸ்லாம் அதை விரும்பவில்லை. உழைத்து சம்பாதித்து எவ்வளவுதான் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு நாம் அதிபதியாக இருந்தாலும் அவைகளை வைத்து அவைகளின் வருமானங்களை வைத்து நாம் சாப்பிடாமல் நாம் உழைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு உன்னதமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். உழைத்து சாப்பிடக்கூடியவரின் கரங்களை எல்லாம் பெருமானார் முத்தமிட்டதாக ஹதீசுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், புகாரியில 1966, 67, 2072 போன்ற செய்திகளில் பதிவு செய்யப்படுகிறது. மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுவார்கள். மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் ஐயௌகுல மின் அமலி யதிஹி. ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகளில் சிறந்த உணவு என்ன தெரியுமா? உழைத்து சம்பாதித்து வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால் சாப்பிடுகின்றான் பாருங்கள், அதுதான் சிறந்த உணவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆட்டை சும்மா வாங்கி சாப்பிடுவது அல்லது வருமானங்களை வைத்து எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல், சில பேரை பார்த்தா அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 தடவை 7 தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்திரிச்சு போய் பாத்ரூம் கூட போக முடியாது அவங்களால. 4 பேர் உதவியோட தான் செல்ல வேண்டும். அப்படிதான் அல்லாஹ் ஆட்சி விடுவார். அதனால எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய வயிற்றை நிரப்புவதற்கு நாம கொஞ்சமாவது கஷ்டப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது தன் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை யாரும் சாப்பிடுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, இன்ன நபியல்லாஹி தாவூத அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, கான யகுலு மின் அமலி யதிஹி, அவர் தாமாக உழைத்துதான் சாப்பிட்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருமானார் குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர், ஜபூர் வேதத்தை கொடுக்கப்பட்டவர், நபியாக மாத்திரம் அல்ல, ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அரசராக திகழ்ந்தவர். அவர் நபித்துவத்தை காரணம் காட்டி, தான் அரசனாக இருப்பதை காரணம் காட்டி எந்த வேலையும் செய்யாமல் அவர் சாப்பிடவில்லை. மாறாக கைத்தொழில் மூலமாகத்தான் அவர் சாப்பிட்டார். எனவேதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக காட்டுகின்றார்கள். ஒரு நாட்டினுடைய அரசர், அவர் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்த இடத்திலேயே அவருக்கு உணவுகள் தேடி வரும், அவருக்கு தேவைகள் தேடி வரும். அவர் அமர்ந்து சாப்பிடலாம். கையை கழுவி விடுவதற்கும் கால்களை கழுகி விடுவதற்கும் அவரை குளிக்க வைப்பதற்கும் அவர் தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்கும் ஒரு சுண்டு சுண்டினால் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து நிற்பார்கள். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அவர் கைத்தொழில் மூலமாக சுயமாக சம்பாதித்து அவர் சாப்பிட்டார். அவுரங்கசீப் பாதுஷா இருக்கிறாங்களே, இந்திய திருநாட்டை ஆட்சி செய்த முகலாய மன்னர் அவுரங்கசீப் பாதுஷா வரலாற்றை எப்படியெல்லாம் திருத்தியிருக்கிறார்கள். இந்த காவி சங்கிகள் நாட்டை கொள்ளையடித்தார், கோவில்களை இடித்தார் என்றெல்லாம் தப்பான கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். பிஞ்சு உள்ளங்களிலே அந்த தப்பான கதைகளை திரித்து வருகின்றார்களே. அந்த அவுரங்கசீப் பாதுஷா ஒரு நாட்டினுடைய அரசராக இருந்தாலும் தலையில் அணியக்கூடிய தொப்பிய தன் கையினால் பின்னி குர்ஆனை தன் கையினால் எழுதி அதை விற்பனை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் அவர் சாப்பிட்டாரே தவிர தான் அரசராக இருக்கின்ற காரணத்தினால் நாட்டினுடைய கசானால ஒரு பைசா கூட அவர் எடுத்தது கிடையாது. உண்மையான சரித்திரங்கள் தெளிவாக சொல்லி காட்டும். ஆக நபியாக இருந்தாலோ, அரசராக இருந்தாலோ, ஆண்டியாக இருந்தாலோ, கோடீஸ்வரராக இருந்தாலோ
உழைத்துதான் அவர் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2244வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழில்களை பொறுத்த மட்டிலும் வேலைகளை பொறுத்த மட்டிலும் எந்த வேலையும் கேவலமே கிடையாது. நம்ம சில வேலைகளை கேவலமா நினைப்போம். மரத்தை அள்ளுவது, குப்பைகளை அள்ளுவது, கூட்டி பெருக்குவது, இதெல்லாம் நம்ம கேவலமாக நினைக்கின்றோம். ஆனால் அவைகள் கேவலமான வேலைகள் அல்ல. அந்த பணிகளை செய்யக்கூடியவரிலேயும் குப்பைக்காரங்க கால வந்தார் அப்படின்னா குப்பை வானா அப்படின்னு அழைக்கிறது, கேவலமா கூப்பிடுறது. ஒரு 4 நாளைக்கு அவங்க வரலன்னு வச்சுக்கிடுவோம், நம்ம வீடு குப்பை தொட்டியா போயிடும், நம்ம வீடு நாட்டம் பிடித்த ஒரு வீடாக மாறிவிடும். அதை எந்த தொழிலையும் எந்த தொழிலாளர்களையும் கேவலமாக நாம் கருதுவது கூட. சிலவர் முடிவெட்டக்கூடியவர்களை கேவலமாக கருதுவார்கள், துணி துவைக்கு கொடுப்பவர்களை கேவலமாக கருதுவார்கள். ஒரு மாசத்துக்கு சலூன் கடையெல்லாம் இழுத்து மூடிட்டான்னு நினைப்போம். நானும் நீங்களும் குரங்கு மாதிரிதான் அடையும், மனுஷ குரங்கு மாதிரிதான் மாறணும். அப்ப நம்முடைய சிகைகளை அலங்காரம் செய்வது, நம்முடைய முடிகளை நீக்குவது அது கேவலமான தொழில் அல்ல. அவர்கள் வேலையை நிறுத்தம் செய்து விட்டால் நாம தான் கேவலமா பெயர்ந்தோம். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் எந்த தொழிலும் அது கேவலமான தொழில் அல்ல. ஆனா திருடுவது கேவலமான தொழில், டாஸ்மாக்ல வேலை பார்க்கிறது கேவலமான தொழில். அதையெல்லாம் இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அன்னை அவர்களே, பெருமானார் வீட்டிற்கு வந்தால் என்ன செய்வார்கள்? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தா பாத்திரங்களை தேய்ச்சி கழுவுவாங்க, வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒட்டடை அடிப்பார்கள், குப்பைகளை கூட்டி அள்ளுவார்கள், ஆடு மாடுகளை குளிக்க வைப்பார்கள், ஆட்டு மாடுகளுடைய சாணங்களை அள்ளி அப்புறப்படுத்துவார்கள். கேவலமான ஒரு வேலையாக இருந்தா ரசூலுல்லாஹ் செய்வாங்களா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வீட்டுல நாம சாப்பிட்ட அந்த பாத்திரங்களை அப்புறப்படுத்துகின்றோம், கழுவி வைக்கின்றோம், நம்முடைய ஆடைகளை நாம் துவைக்கின்றோம், வீடுகளை கூட்டி பெருக்குகின்றோம். நான் உள்பட ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஐ யௌஹுத அஹதுக்கும் அஹ்முலன் ஃபயௌஹுத உஸ்மத்தன் மின் ஹதபின் ஃபயபிஅ. ஒருவர் காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டி அதை கட்டுக்கட்டாக கட்டி தலையில் வைத்து சுமந்து அதை விற்பனை செய்தால் ஃபயகுஃபல்லாஹு பிஹி வஜ்தா, அவருடைய முகத்தை விட்டும் அல்லாஹ் கேவலத்தை அப்புறப்படுத்தி விடுவான். அதாவது அவரை கேவலப்படுத்த மாட்டார். இப்படி வியாபாரம் செய்து தொழில் செய்து பிழைப்பதாகிறது மக்களிடம் யாசகம் கேட்பதை விட சால சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே சொல்லிவிட்டு, யாசகம் கேட்டால் ஒன்று மற்றவர்கள் கொடுப்பார்கள், இல்லை என்றால் கொடுக்காமல் மறுத்து விடுவார்கள். ஆனால் கைத்தொழில் செய்தால், விறகுகளை வெட்டி சுமந்து சென்று வியாபாரம் செய்தால் அது லாபம் மட்டும் நமக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுவார். அருமையானவர்களே, உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். அவங்கள 25 நபிமார்களை மாத்திரம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். அந்த 25 நபிமார்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நபித்துவத்தை காரணம் காட்டி அரசு கஜானால இருந்து அவர்கள் பணத்தை பெறவே இல்லை. கைத்தொழில் மூலமாகத்தான் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், யஸா அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 நபிமார்கள் செய்த கைத்தொழில் என்ன தெரியுமா? விவசாயம் செய்தார்கள். விவசாயம் செய்தார்கள். இந்த 4 நபிமார்களும் இறைப்பணி செய்ததோடு தஅவா செய்ததோடு கிடைக்கின்ற நேரங்கள்ல நெல்களை தூவுவார்கள், நெற்களை வளர்ப்பார்கள்,
அறுவடை செய்வார்கள், அதை விற்பனை செய்வார்கள். காய்கறிகளை விவசாயம் செய்ததாக சரித்திரங்கள் சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டு பேரும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். துணி வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, ஆடு மாடுகளை வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தச்சு தொழில் செய்திருக்கிறார்கள். உலகத்திலே முதலாக கப்பலை தயாரித்தது யார் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கப் போகிறார். உடனே அவங்க கேட்கிறாங்க, என்ன செய்யண்டு? நீங்க உடனே ஒரு கப்பலை தயார் செய். அனிசுனத்தில் புல்க பி ஆயுமீனா, நம்முடைய நேரடி பார்வையிலே ஒரு கப்பலை தயார் செய்யும். அதுக்கு முன்னால கப்பலே கிடையாது உலகத்துல. இல்லாத ஒரு கப்பலை எப்படி தயார் செய்ய முடியும்? அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார், நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கின்றார். தப்பாக செய்தால் அது தவறு, இப்படி நீங்க கப்பலை செய்யுங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கப்பலை செய்யறாங்க. முதலாக கப்பலை செய்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப கூட இந்த சமுதாயம், இந்த கப்பல் பறக்குமா, நடந்து போகுமா? பறப்பதாக ரெக்கை இல்லையே, நடப்பதாக கால் இல்லையே, கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? கேலி செய்பவர்கள் கேலி செய்து கொண்டே இருக்கட்டும், நீங்க வாயை திறக்கவே கூடாது. உங்கள் சார்பாக அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். அல்லாஹ்க்கு பதில் கொடுத்தானா இல்லையா? ஜூதிங்கிற மலையில அந்த கப்பல் போய் கரை ஒதுங்குகின்றது. ஜூதி மலை எவ்வளவு ஹைட் தெரியுமா? தரைப்பகுதியிலிருந்து 14,000 கிலோமீட்டர் தூரம், அவ்வளவு தூரம் இருக்கிறது. அப்ப அவ்வளவு உயரத்தில் 14,000 அடிகளை கொண்டது. அவ்வளவு உயரத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வெள்ளப்பிரளயம், வானம் சல்லடையாக மாறிவிட்டது. பூமி இருக்கின்ற தண்ணீரை எல்லாம் அது கொப்பளிக்க ஆரம்பித்தது. அப்ப 14,000 அடிக்கு கிட்டத்தட்ட ஒரு கடலுடைய ஆழம். ஒரு கடலுடைய ஆழம் எவ்வளவு? 15,000 அடிகள் இருக்கும். அந்த அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டதாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப உலகத்தில் முதலாக தச்சு தொழில் செய்தவர் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு தொழிலே வேட்டையாடுதல், மான்களை வேட்டையாடுவார்கள். அரபுகளுடைய தொழிலே என்னதான்? வேட்டையாடுவதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி அடைகிறது. வெற்றி வீரராக மக்காவிற்குள்ளார் நுழைகிறார்கள். ஏக இறைவனை மட்டும் வணங்குவதற்காக உலகத்தில் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட இறையில்லமாம் திரு காபால 365 சிலைகள் இருக்கிறது. ஏக இறைவனை, உருவமில்லாத இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயம். அது எத்தனை சிலைகள் இருக்குது? 365 சிலைகள். ஒரு நாளைக்கு ஒரு சிலை. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஜாஅல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும் அப்படிங்கிற வசனங்களை சொல்லி சொல்லி இருக்கிற சிலைகளை எல்லாம் தட்டி விட்டாங்க. அதுல பார்த்தா யாருக்கு சிலை இருக்குது? ஏகத்துவத்தின் தந்தை என்று அல்லாஹ்வினால் போற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிலை இருக்கிறது. அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிலை இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையில அவங்க கையில பார்த்தா ஒரு அம்பு, ஒரு வில்லு, வேட்டையாடுற மாதிரி வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிலைகளையும் தட்டி விட்டார்கள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையாடக்கூடிய தொழிலை செய்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த 4 நபிமார்களும் ஆடுகளை மேய்த்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உருவத்தினைக்கு வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்துல பாருங்க, தோல்ல ஒரு ஆடை தூக்கி போட்டிருப்பாங்க, இடுப்புல ஒரு ஆடை வச்சிருப்பாங்க, சுற்றி ஆடாட்ட நிற்கும். அப்ப அவர்கள் ஆடுகளை மேய்த்தார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இவங்க நபி கிடையாது, ஒரு இறைநேச செல்வர், ஒரு நல்லடியார். அவர் மூலமாக அல்லாஹ் நமக்கு பல படிப்பனைகளை தருவதற்காக அவங்க பேர்லையே ஒரு சூறாவில் அல்லாஹ் 31வது அத்தியாயம் அல்லாஹ் இறைத்து வைத்திருக்கின்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க.
அதே நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய கொல்லர், அதாவது அவர்கள் அந்த இருப்பு வேலை செய்திருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் டெய்லர், தையல்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள், மாடுகளை மேய்த்திருக்கிறார்கள், ஒட்டகங்களை மேய்த்திருக்கிறார்கள். ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப இதெல்லாம் நமக்கு என்னத்தை சொல்லி காட்டுது? விவசாயம் கேவலமான தொழில் அல்ல. இன்னைக்கு விவசாயிகளை கேவலமா பார்க்குது, அரசாங்கமே கேவலமா பார்க்குது. அவங்களுக்கு கொள்முதல் பண்ணும் பொழுது அவன் 1000 ரூபாய் செலவழிச்சுன்னா அவங்க 900 ரூபாய்க்கு தான் அந்த ஜாமான்களை வாங்குகிறது. வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்குது. இதுல யார் அதிகமா லாபம் அடைவா அப்படின்னா இடையில வரக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அதிகமான லாபத்தை பெற்றுக் கொள்வார்கள். அவன் கடைசி வரைக்கும் விவசாயி கோபுரத்தோடு தான் வாழ்ந்து கோபுரத்தோடு தான் அவன் சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அதாவது விவசாய தொழில் அது சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்கிற இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் உட்பட எந்த இளைஞர்களோ அதன் பக்கம் செல்வதே கிடையாது. ஏன்னா விவசாய நிலங்களில் எல்லாம் இன்றைக்கு பல மாடி கெட்டடங்களாக மாறி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். நிலங்கள் எல்லாம் வீடுகளாக மாறும் மறுமையின் அடையாளங்களில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். விவசாயம் மங்கி வருகிறது. விவசாயி தன் காலை சேற்றில் வைத்தால்தான் நானும் நீங்களும் சோத்துல கால வைக்க முடியும். இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்து அரிசி வருது, அது பிளாஸ்டிக் அரிசியா வந்துகிட்டு இருக்குது. நாம் அதையும் சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன்? அந்த தொழிலை நாம் கேவலமாக கருதுகின்றோம், அந்த தொழிலாளர்களை நாம் கேவலமாக கருதுகின்றோம். ஆனால் இஸ்லாம் அதை ஒருபோதும் அனுமதிக்கவே செய்யாது. விவசாயத்தையும் விவசாயிகளையும் கேவலமாக கருதினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலமாக கருதுகிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலமாக கருதுகிறோம், மற்ற நபிமார்களையும் கேவலமாக கருதுகிறோம் என்பதுதான் அது உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நபிமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை செய்தாலும் கூட எல்லா நபிமார்களும் செய்த பொதுவான ஒரு தொழில் என்ன தெரியுமா? ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். ஏன்னா ஆடுகளை மேய்ச்சாதான் சமுதாயத்தை மேய்க்க முடியும். ஆடுகளை மேய்ப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு ஆடு இங்க ஓடும், ஒரு ஆடு அங்க ஓடும். அது மாதிரி சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் மூசா நபிய கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த சமுதாயம் கஷ்டப்படுத்துறது இல்லை. குனிஞ்சு போனா நிமிந்து போவா, நிமிந்து போனா குனிஞ்சு போவா. ஹித்தத்துன் அப்படின்னு சொன்னா ஹித்தத்துன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார். டேய் ஹித்தத்துன் சொல்லுங்கடா. ஹித்தத்துன்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருன்னு அர்த்தம். அவன் ஹித்தத்துன்னு சொல்ல மாட்டான், ஹித்தத்துன் அப்படின்பா. ஹித்தத்துன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கோதரி கேட்டா, எனக்கு வயிறு பசிக்குது, நான் புரோட்டா சுட்டு சாப்பிடணும், சப்பாத்தி சாப்பிடணும். ஹித்தத்துன் என்பது வேறு, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் இவர்கள் சொன்ன வார்த்தை ஹித்தத்துன். ஆடு மாடு மாறி ஒரு பக்கம் துரத்துனா இன்னொரு பக்கம் ஓடும். அப்ப சமுதாயத்தை மேய்ப்பதற்காக, நபிமார்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அல்லாஹ் ஆடுகளை மேய்க்க வைத்தால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை புகாரியில 2262வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம். எல்லா நபிமார்களும் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஆடுகளை மேய்ப்பதை கேவலமா பார்க்கிறோமே, ஆட்டு இடையணும்ல இவன் அப்படின்னு அவளையும் கேவலமா பார்க்கிறோம். ஆனா குர்பானிக்கு ஆடு தேவைப்படுது, கல்யாணங்களுக்கு ஆடு தேவைப்படுது, வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஆடு தேவைப்படுது. அப்ப மட்டும் அவனை கடவுள் மாதிரி சில பேர் பார்ப்பாங்க. ஆனா ஆடு வளர்க்கக்கூடியவர்கள் மற்ற நேரங்கள்ல அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல, அவன் வீட்டுல பொண்ணு எடுக்கிறது இல்ல, அவனை மரியாதை கொடுக்கறது இல்ல. அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஆடு மேய்ப்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது நபிமார்களின் சுன்னத்தான ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம். சஹீஹான ஹதீஸ் இது. எல்லா நபிமார்களும் ஆடுகளை மேய்த்தார்கள். ஒரே சஹாபாக்கள் சும்மா இருக்காம, அன்ட யா ரசூலல்லாஹ் நீங்களும் ஆடு மேய்ச்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்க அரசியலுக்கு வரவங்க கட்டி ஆடு மேய்ச்சீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன், நம்மளை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல.
சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், நஅம் குன்து அர்ஆஹா அலா கரானீத பிஅஹ்லி மக்கா. மக்காவாசிகளில் செல்வந்தர்களின் ஆடுகளை சில காசுகள் கிடைக்கும் என்பதற்காக நான் ஆடுகளை மேய்த்தவர். என் தாயார் இருக்கிறாங்களே, காய்ந்த ரொட்டியை தண்ணீரில் முக்கி சாப்பிடுவார்கள் வறுமையின் காரணத்தினால். அவர்களும் ஆடுகளை மேய்த்தார்கள். ஒரு ஆடுகளை மேய்த்த ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான் நானும் ஆடுகளை மேய்த்தேன். சில பேரு கஷ்டப்பட்டு உயர்ந்த நிலைக்கு போயிட்டனா பழைய கஷ்டங்களை எல்லாம் மறந்துடுவாங்க, அதை ஞாபகப்படுத்தி பார்க்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒரு நாள் நீங்க ஆடு மேய்ச்சாருதானே அப்படின்னு சொல்லி பாருங்க, நம்மள மேய்ஞ்சிருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது. உயர்ந்த நிலைக்கு ரசூலுல்லாஹை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. அவர்களை விட உயர்ந்தவன் ஒருவரை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வை மட்டும்தான் சொல்ல முடியும். அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஆடுகளை மேய்த்தவர், என் தாயார் காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டவர்கள் பழைய நிலைகளை நினைவு கூறுகிறார்கள் என்றால் ஆடுகளை மேய்ப்பது என்பது அது ஒரு கேவலமான தொழில் அல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கைத்தொழில் மூலமாகத்தான் தன்னுடைய வருமானத்தை தேடிக்கொண்டார். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 34வது அத்தியாயம் 10, 11 ரெண்டு வசனங்களை என்ன சொல்றான் அப்படின்னா, வலக்கத ஆத்தைனா தாவூத மின்னா ஃபதலா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அல்லாஹ் சொல்றான், நாம் சிறப்பை வழங்கினோம். அந்த சிறப்பு என்னது? ஒன்று இறை தூதர், இரண்டாவது மன்னர், அரசர். இந்த சிறப்பை நாம் வழங்கினோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வழங்கப்பட்ட மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான் பாருங்க. யா ஜிபாய், ஜிபால்னா மலைகள் அர்த்தம். ஜபலுடைய பன்மை ஜிபால், மலைகளே. அவ்விதி மஹூபத்தைர, பறவைகளே, அவரோடு சேர்ந்து நீங்களும் அல்லாஹ்வை துதிபாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஜபூர் வேதத்தை திறந்து அதை ஓதிக்கொண்டிருப்பார்கள். பக்கத்துல மலைகள் அதுவும் சேர்ந்து ஓதும், பறவைகள் அதுவும் சேர்ந்து ஓதும். யாரு ஓதும் பொழுது? அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓதுகின்ற பொழுது அதை செவிமடுக்கின்ற பறவைகளோ உயிரற்ற மலைகளோ ஜபூர் வேதத்தை அதுவும் சேர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இனிமையான குரலை கொடுத்தார். வானத்தில் வட்டமிடக்கூடிய பறவைகள் அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, பறக்காமல் ரெக்கையை விரித்துக் கொண்டு இவர்கள் ஓடுவதை செவிமடுத்துக் கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற நபி தோழர் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆனை திறந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காதுல அது விழுது. யாருப்பா அது ஓதுறான்னு கேட்கிறாங்க. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதுறாரு அப்படிங்கிற உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அடுத்தவங்களை பாராட்டி பழகணும். சில பேருக்கு பாராட்டு தன்மையே கிடையாது. பாராட்டினா எங்க நம்மளுக்கு அந்தஸ்து குறைஞ்சிருமோ, அவருக்கு அந்தஸ்து கூடிருமோ, அவர் வானத்துல பறந்துருவாரோ, நம்ம பூமிக்கு கீழே போயிருவோமோ. பாராட்டவில்லை என்றால் அவருடைய அந்தஸ்து உயரத்தான் போகுது, அந்தஸ்து மண்ணுக்கு கீழே போகத்தான் போகுது. அதை என்றைக்கும் யாரையும் ஒரு பொதுநல காரியத்தை ஒருவர் செய்கிறாரா அவரை தட்டி கொடுக்க வேண்டும், அவரை பாராட்ட வேண்டும். ஆனா இந்த சமுதாயம் ஒருத்தன் ஒரு தப்பை செஞ்சுட்டு பேஸ்புக்ல போடுவான், தண்ணி அடிக்கிற மாதிரி, போட்டு குடிக்கிற மாதிரி, அவனுக்கு லட்சக்கணக்கான லைக் கொண்டு புரியும். ஆனா நல்ல காரியத்தை செஞ்சுட்டு ஒரு ஆளு மற்றவங்க இது மாதிரி செய்யட்டுமே அப்படின்னு போட்டானா யாருமே அதை திறந்து கூட பார்க்கிறது இல்லை. முதலில் மற்றவர்களை நாம் பாராட்டி பழக வேண்டும். தன்னை விட வயது குறைந்தவரோ, தன்னை விட படிப்பில் குறைந்தவரோ செயற்கறிய முடியாத ஒரு காரியத்தை செய்தால் அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அப்ப யாருப்பா குர்ஆனை ஓதுறது? அபூ மூஸா ஓதுறாங்க. ஒரு அபூ மூஸாட்ட ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்களா, நீங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ராகம், இனிமையான குரல் உங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க நன்றாக குர்ஆனை ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் வாழ்த்துறாங்க, பாராட்டுகின்றார்கள்.
அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இனிமையான குரல். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஹதீதுனா இரும்புன்னு அர்த்தம். இரும்பை அவருக்கு நாம் வெண்மையாக்கினோம். இப்ப இரும்பு இருக்கிற ஒரு அறுவாள் செய்வதாக இருந்தால், ஒரு கத்தி செய்வதாக இருந்தால், கொல்லர்கள் என்ன செய்வாங்க? நெருப்புல நல்லா பழுத்த காய்ச்சுவாங்க. அப்புறமா பெரிய சம்மட்டியால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த இரும்பு கத்தியாக அறுவாளாக அது மாறும். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொல்லனா கொல்லப்பட்டது அவங்க வைக்கல, இரும்பை எடுப்பாங்க. நம்ம கையில வந்து பெண்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைவாங்க, இடியாப்பம் செய்வதற்கு மாவு பிசைவாங்க. அந்த மாதிரி இரும்பை கையில வச்சு தீ பிசைவாங்களாம். அது அவங்க கைகளுக்கு மென்மையாக ஆகிவிடும். கையை வச்சு என்ன செய்வாங்க? கத்தி செஞ்சிருவாங்க. நெருப்புல போட மாட்டாங்க, சம்பட்டியால் அடிக்க மாட்டாங்க. அலன்னாலகு அது அவருக்கு இரும்பை நாம் வெண்மையாக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அனிமல் சாபிகாத்தின் போர்க்கவசங்களை செய்வீராக. போர்க்கவசங்கள் இருக்குத, போர் வீரர்கள் தலையில் போடக்கூடிய அந்த இரும்பு தொப்பி, கவச ஆடை, உறுப்பு சட்டை, வாள் கேடயம், இதையெல்லாம் நெருப்பி போடாமலேயே மாவை பிசைவதை போன்று பிசைந்து அந்த உறுப்பு சட்டைகள், போர்க்கவசங்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். நாமளும் செய்வோம். போர் நேரத்துல கத்திய தூக்கணும் அப்படின்னா கைப்பிடி தனியா கத்தி தனியா பறந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அவற்றின் வளையல்களை ஒழுங்காக பொருத்துவீராக. ஏருக்கு மேல பொருத்திடாதீங்க. அப்ப போர் நேரத்துல கைப்பிடி மட்டும்தான் கையில இருக்கும், கத்தி இருக்காது. அது தனியாக கலந்து நீரும். ஒழுங்காக செய்வீராக என்று அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, கூலியை ஒழுங்காக கொடுக்க வேண்டும். வேலை வாங்குறது ஆனா கூலியை கொடுக்கறது இல்ல. 10 மணி நேரம் வேலை வாங்குறது, 5 மணி நேரம் வேலைக்கு மட்டும்தான் கூலியை கொடுக்கிறது. நீங்க எத்தனை தொழிலாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் தெரியுமா? வெக்கையில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, குடிக்க கூட தண்ணி இருக்காது, அங்க வெளியே போய் குடிச்சிக்கா, காசை வாங்கி குடிச்சிக்கா அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா தொழிலாளர்களை நசுக்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, புகாரில 2770வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. 3 நபர்கள், இந்த 3 எதிராக நானே வழக்கு தொடுப்பேன் அல்லாஹ் சொல்லுகின்றார். ஒரு ஆள் யார் தெரியுமா? ஒருத்தர் வந்து அல்லாஹ் மேல சத்தியமா இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கஸ்டமரை ஏமாத்துறவன். இது உண்மையெல்லாம் நல்ல பொருள் தாங்க, கலப்படமே இல்ல, இதை வாங்கி போய் சாப்பிடுங்க, அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஏமாத்துறான் பாருங்க. ஏமாத்துறதுக்கு என்ன பயன்படுத்துறான்? அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றான். இவருக்கு நான் எதிராக வழக்கு தொடுப்பேன். 2வது ஆள் யார் அப்படின்னா, அதாவது சுதந்திரமானவர்களை உங்களுக்கு நாங்க வேலை வாங்கித்தாரேன், உங்களுக்கு நான் பணியில அமர்த்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மும்பை பம்பாய்க்கு அழைச்சிட்டு போய் விபச்சார விடுதிகளை விற்கிறாங்க பாருங்க, கொத்தடிமைகளாக. இவர்களுக்கும் எதிராக நான் வழக்கு தொடுப்பேன். 3வது நபர் யார் என்றால், வேலை வாங்கிவிட்டு, முழுமையான வேலை வாங்கிவிட்டு ஒழுங்கான கூலி கொடுக்காமல் ஏமாற்றுகின்றாரே, இவனுக்கும் நான் எதிராக வழக்கு தொடுப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர்களின் கூலியை ஒழுங்காக கொடுத்து விடுங்கள், வியர்வை காய்வதற்கு முன்னால் கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். தொழிலாளர்கள் இல்லை என்றால் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், நமக்கு வருமானம் போச்சு, எந்த வேலையும் உலகத்தில் நடக்காது என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களுக்கும் படைத்த ரப்புக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதோடு நம்முடைய உரிமைகளையும் முழுமையாக பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.